எல்லாரும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த முதல் போட்டி ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம அம்பையர் சொல்லிட்டு அரக்கம் உள்ளே வந்தோன்னே எல்லாரும் வந்து மூக்க மூட ஆரம்பிச்சிருவாங்கங்க. அப்போ போட்டி வந்து ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து அவன் உடம்புல உள்ள மொத்த துர்நாற்றத்தையும் ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு அங்கேயே இருந்து நம்ம கிர்லினை நெருங்குவான் பாருங்க. நெருங்கின உடனே நம்ம கிர்லினி எப்படியோ வந்து தப்பிச்சிருவாங்க. இதுலேருந்து நீ தப்பிச்சிட்ட, ஆனால் இது இனிமேல் நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயிலிருந்து மொத்த நாற்றத்தையும் வெளில இது பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாமல் அந்த தாக்குதல் முடியறதுக்குள்ளேயே அவன் ஜட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஜட்டியில் கையை விட்டு உள்ள எல்லா துர்நாற்றத்தையும் எடுத்து என்ன பண்ணுவான், அப்படியே அவனை தொட வருவாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம புல்மா இவன் என்னடா இவ்வளோ கேவலமானவனாக இருக்கான், இதுலேருந்து அவன் எப்படா தப்பிப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடனே அந்த கையை எடுத்துகிட்டு போய் கிர்லினை தொடுவான் பாருங்கங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு. நம்ம கிர்லினுக்கு அப்படியே மயக்கம் வந்த மாதிரி உலகத்தில் உள்ள மொத்த துர்நாற்றமும் அவன் மேலே வந்தால் எப்படி இருக்கும். இந்த அளவுக்கு அவன் மேலே வந்தோடனே என்ன பண்ணுறனே தெரியாமல் கீழே விழுந்துடும். இதை பார்த்தோன்னே நம்ம அம்பையர் இது மாதிரி ஒரு அட்டாக்கை யாருமே பார்த்துருக்க முடியாது, இதுலேருந்து அந்த பையன் மீண்டு வருவானா என்ன அப்படின்னு தெரியல மாதிரி நம்ம அம்பையர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ சுற்றி உள்ளவங்க எல்லாரும் ஒன்னால முடியும் கிர்லின்னு எழுந்திருச்சு வா